வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸு சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் நம்பர் 2.2ல் இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த HCF ஆஃப் 252525 அண்ட் 363636. இது ரெண்டுக்கு இடையில உள்ள HCF என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் எடுத்து வைக்கிறேன். 252525 அண்ட் 363636. ஸோ HCFனாலே நமக்கு இதில் அதாவது நமக்கு தெரிஞ்ச EDA அல்காரிதம் என்ன அப்படின்னா A = BQ + R. ஓகேங்களா? ஸோ இந்த அல்காரிதம் படி இருக்கிறதே ஹையஸ்ட் நம்பர் எதுவோ அதை தான் வந்து ஏயை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஹையஸ்ட் நம்பர் 363636 = BQ. Bன்ற இடத்துல 252525. ஸோ இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கோஷன் வரும், என்ன ரிமைண்டர் வரும், அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 36, இது 25 மல்டிபிள் பண்ணால் 5ன்ற வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட 4க்கு மேலேயே போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இதுக்குள்ளே வராது. அப்போ ஒன்றே ஒன்று தான் வரும். ஓகேங்களா? ஸோ கோஷன் 1, ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக ஒன்று தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ 6 1 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய டிவிடெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து என்னது இருக்கக்கூடிய டிவைஸராக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய கோஷன் என்ன வரும் அப்படின்னா இது 2 போட்டால் 2 கூட வரும். ஓகேங்களா? 2 தான் வரும். ஸோ அப்போ 2 போட்டோம் அப்படின்னா எல்லாமே 222ன்னு வரும். இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 30303. 6 டிஜிட்லேருந்து 5 டிஜிட்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதை தூக்கி இந்த சைடு கொண்டு வாங்க. 61 = 30303. ஸோ இதை வந்து இதுக்குள்ளே இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 9 வரும், 4 டைம்ஸ் போட்டால் 12 வரும். ஸோ இங்கே நமக்கு 11 தான் இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் தான் போட முடியும். போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸு இது மல்டிபிள் பண்ணி இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது இந்த சைடு கூட போட்டு பார்க்குறேன். ஸோ 9090961. ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 20202 இதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் 20202. நெக்ஸ்ட்டு இதை எடுக்கிறேன் 30303. ஸோ இதை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல கொண்டு வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இது வந்து கண்டிப்பாக 1 டைம்ன்றது யாருக்கு வேணாலும் தெரியும், ஈஸியாக சொல்லலாம். ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ ஈஸி 3 - 2 0 0 3 - 2 0 3 - 2 அதான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ இதில் வந்து 10101 ஹவு மெனி டைம்ஸ் 2 டைம்ஸ் ரிமைண்டர் 0. தேர்ஃபோர் இதுதான் வந்து என்னது HCF ஆஃப் that given question. ஓகேங்களா? ஸோ HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10101 அப்படின்றதான் ஆன்சர். ஸோ இதுதான் தேர்ட் சம்மு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹையஸ்ட் கொடுத்துருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பரை ஏவாகவும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கம்மியான நம்பரை டிவைஸராகவும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கோஷன் என்ன, ரிமைண்டர் என்ன. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா?